நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்ப்பது விவேகானந்தர் பாறை. தமிழகத்தின் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக திகழ்வது கன்னியாகுமரி. அதிலும் முக்கியமான இடமாக பார்க்கப்படுவது விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில், காந்தி மண்டபம். இந்த இடங்கள் முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த விவேகானந்தர் பாறைக்கு செல்லுவதற்கு தமிழக கப்பல் கழகத்தின் சார்பில் படகு என்பது இயக்கப்படுகிறது. 2 படகுகள் இயக்கப்படுகிறது. அந்த 2 படகிலும் செல்வதற்கு வரிசையாக கியூவில் நின்று செல்ல வேண்டும். அதற்கான கட்டணம் என்பது 75 ரூபாய் ஒரு நபருக்கு வழங்கப்படுகிறது. இதில் பயணம் செய்வதற்கு 5 வயதுக்கு குறைவானவர்களுக்கு பயண கட்டணம் என்பது இல்லை. எனவே இந்த பயணச்சீட்டை வாங்கி கொண்டு நாம் அந்த இந்திய தமிழக கப்பல் கழகத்தினால் இயக்கப்படும் அந்த படகில் ஏறி நாம் விவேகானந்தர் இல்லத்திற்கு செல்லலாம். விவேகானந்தர் இல்லத்திற்கு செல்வதற்கு முன்பாக அந்த விவேகானந்தர் பாறை எவ்வாறு அந்த பெயர் வந்தது என்று பார்க்கும்போது 1992ஆம் ஆண்டு தமிழகத்திற்கு வந்த விவேகானந்தர் அவர்கள் கன்னியாகுமரி அந்த பகவதி அம்மன் கோவிலில் இருந்து அருகில் உள்ள அந்த பாறைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் இடைவெளி உள்ள அந்த பாறையை நீந்தி சென்று அவர் அந்த பாறையில் அமர்ந்து 3 நாட்கள் தியானம் செய்ததாக கூறப்படுகிறது. அதன் நினைவாக அந்த பாறையின் மீது 1970ஆம் ஆண்டு ஒரு கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. அது கிரைனைட் கற்களாலும் சிவப்பு நிற கற்களாலும் கட்டப்பட்டுள்ளது. சிவப்பு நிற கற்களை எடுத்துக்கொண்டால் டெல்லி, ராஜஸ்தான் போன்ற நகரங்களில் சிவப்பு நிற மணற்கற்கள் என்று சொல்லுவார்கள். அந்த கற்களை கொண்டு அந்த கட்டிடம் சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கான எடுத்துக்கொண்டார்கள். இந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது திருவள்ளுவர் சிலை மற்றும் தற்போது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலம் இவைகளை நாம் பார்க்கலாம். தமிழக கப்பல் கழகத்தால் இயக்கப்படும் அந்த படகில் சற்றேறக்குறைய 150 பயணிகள் அந்த படகில் பயணம் செய்யலாம். அவர்கள் முறையாக கட்டணம் வசூலிக்கப்பட்டு அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கான லைஃப் ஜாக்கெட், படகில் செல்லும்போது உயிர்காப்பு சாதனத்தை அவர்களுக்கு வழங்குகிறார்கள். இப்பொழுது நாம் அந்த படகு பயணத்தில் நாம் விவேகானந்தர் இல்லம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த விவேகானந்தர் இல்லம் நோக்கி செல்லும் பொழுது வழியிலே அந்த திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக இருக்கும். அதைத்தான் உங்களுக்கு தற்போது நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ள அந்த கண்ணாடி பாலத்தை நாம் இப்பொழுது படகில் இருந்து பார்க்கிறோம். இது ஒரு அருமையான வாய்ப்பு என்பதை நான் இந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். அனைவரும் ஒரு முறை சென்று பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமாகும். படகில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தற்பொழுது விவேகானந்தர் பாறைக்கு படகு என்பது வந்து சேர்ந்துள்ளது. இதில் உள்ள அனைத்து பயணிகளும் தற்பொழுது இறங்கி அந்த லைஃப் ஜாக்கெட்டை அங்கு இருக்கின்ற இடத்தில் வைத்துவிட்டு விவேகானந்தர் இல்லத்தை பார்ப்பதற்காக செல்லுகிறார்கள். இந்த விவேகானந்தர் இல்லத்தை மேலே சென்று பார்ப்பதற்கு இதற்கான கட்டணம் இந்திய சுற்றுலா கழகத்தால் வசூலிக்கப்படுகின்ற கட்டணம் என்பது 30 ரூபாய் கட்டணம் என்பது வசூலிக்கிறார்கள். அதை செலுத்திய பின்பு நாம் செல்லலாம். இப்பொழுது நாம் அந்த படிக்கட்டுகள் வழியாக அந்த விவேகானந்தர் இல்லத்தை நாம் அடைகிறோம். கடல் இந்த விவேகானந்தர் இல்லத்திலிருந்து நாம் அந்த கடற்கரை வழியாக நாம் பார்க்கும்பொழுது விவேகானந்தர் உடைய அந்த தங்கும் விடுதி என்பது அமைக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட கோவில் என்பது அமைத்திருக்கிறார்கள். அதையும் நாம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது. மிக அருமையாக ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இது அமைந்துள்ளது. மேலும் அந்த விவேகானந்தர் அந்த நினைவு மண்டபத்திற்கு உள் செல்லும் பொழுது கேமராக்கள், செல்போன்களை பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் அதை நாம் படமாக்கவில்லை.
என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். அந்த மண்டபத்திற்கு கீழாக ஒரு தியான மண்டபம் என்பது அமைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் தியானம் செய்வதற்கான ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு என்பது இருக்கிறது. அங்கிருந்து நாம் திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கான கண்ணாடி பாலத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இந்த பாலத்தின் வழியாக சென்றால் நாம் திருவள்ளுவர் அந்த சிலைக்கு நாம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்துள்ளது. எனவே தோழர்களே, அனைவரும் சென்று பார்க்க வேண்டிய ஒரு நல்ல இடம் இந்த திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் இல்லமும். வாய்ப்புள்ள தோழர்கள் தவறாமல் சென்று பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்த நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், இந்த வீடியோ குறித்து கமெண்ட் செய்யுங்கள். நன்றி தோழர்களே, மீண்டும் சந்திப்போம்.